வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 2 நாள் 28 வியாழக்கிழமை டிசம்பர் 11 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். உலகில் பிறந்த கோடான கோடி மனிதர்களில் தான் யார் என்று அறிந்தவர் வெகு சிலரே. அப்படிப்பட்ட வெகு சிலரில் 39 வயதே வாழ்ந்த பாரதி. உலகம் உள்ளவரை சூரியனை போன்று ஞான ஒளியை எப்போதும் பாய்ச்சி கொண்டிருக்கும் சக்தி பெற்ற மாமனிதன். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளத்துடன் லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்துவோம் என்ற உறுதியேற்புடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. வேதாச்சலம் நகர் பூங்கா வார கூடுதல் இந்த வாரம். டிசம்பர் 10 21வது வார கூடுதலில் கலந்து கொண்டவர்கள் 21 பேர். இந்த வார சந்திப்பை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள இவர்கள் எடுத்துக்கொண்ட தலைமை பண்பு: வீட்டு தூய்மையில் என் பங்கு, சிறப்பான பகிர்வு. விஜயமகாதேவி. நான் வீட்டை எப்பவுமே க்ளீனாக வாரம் ஒரு முறை ஒட்டரை அடிக்கிறது, எங்கன்னா ஒட்டர் இருந்தால் அதெல்லாம் அடிக்கிறது, கூட எல்லாரையும் வேலை வாங்குவோம். பசங்க இல்லாமல் கூட செய்யுங்க அப்படின்ட்டு வேலை வாங்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாரும். அப்புறம் அடிக்கடிக்கு இதெல்லாம் செல்ஃப்லாம் அழகாக அடுக்கி வச்சிடணும் அப்படின்னு அடுக்கி வைப்பேன். இது சொன்னதுல எல்லாத்துலயும் ஒரு ஹைலைட்டு, சுத்தமா வைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. என்ன அப்படின்னா கழிவறை. கழிவறை வீட்டு சுத்தத்தை விட மிக முக்கியமானது கழிவறை சுத்தம். இதற்கு தலைமை ஏற்றவர் திருமதி ராஜிவி, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். வழிகாட்டியாக அறிமுகம் திரு அசோக்குமார், ஓய்வு பெற்ற பொறியாளர். இதனை வழிநடத்தியவர் இரத்த தானத்துறை மாநில பொறுப்பாளர் உஷா. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தூய்மை பணியாளர் வாழும் பகுதியில் தூய்மை பணி 3 மணி நேர அதிரடி சேவை. டிசம்பர் 14 2025 ஞாயிறு அன்று விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா அணிக்கிளையேந்தல் கிராமம் அருந்ததியர் வாழும் பகுதி. அங்கு காலை 10 மணி முதல் 1 மணி வரை 3 மணி நேர அதிரடி சேவையில் மதுரை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் 3 மணி நேர அதிரடி சேவை மாநில பொறுப்பாளர் ஸ்ரீ கணேஷ் ஆகியோர் இணைந்து களமிறங்கவிருப்பதாக விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் பெரியசாமி தெரிவித்தார். பாரதி பிறந்த தினமான இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் கலியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அழகு தமிழுக்கு சொந்தக்காரர், ஆனந்த சுதரத்தை பாடியவர், இந்தியா இதழை நடத்தியவர், ஈரம் நெஞ்சம் கொண்டவர், உணர்வில் தமிழை கலந்தவர், ஊக்கமடைந்த மகாகவிஞர், எழுச்சி ஊட்டிய பேச்சாளர், ஏற்றம் தந்த இதழாளர், ஐயம் நீக்கிய ஆய்வாளர், ஒற்றுமை ஓங்கிட உழைத்தவர். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். பாரதி ஆசிரியர் பணி செய்த மதுரை சேதுபதி பள்ளியில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். பாரதி நாமம் வாழ்க, பாரதி புகழ் ஓங்குக, பாரதி நாமம் வாழ்க, பாரதி புகழ் ஓங்குக. பள்ளி தலைமை ஆசிரியர் திரு நாராயணன், உதவி தலைமை ஆசிரியர் திரு அகிலாண்டேஸ்வரர், நேதாஜி தேசிய இயக்க தலைவர் சுவாமிநாதன், மாற்றம் தேடி அறக்கட்டளை தலைவர் பாலமுருகன், சமூக ஆர்வலர் கார்த்திகேயன், வழிகாட்டி அறக்கட்டளை மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர். பொறுப்புள்ள மாணவ சமூகத்தை உருவாக்க லட்சிய ஆசிரியர்களாக செயல்படுவோம். தேனி மாவட்ட மகளிர் கள பொறுப்பாளர் மீனாம்பிகை உணர்வுபூர்வமான வேண்டுகோள். தேனி மாவட்டம் டீக்கள்ளிப்பட்டி உயர்நிலைப்பள்ளி ஊராட்சி துவக்க பள்ளிகளில் உலக அமைதிக்கான 1 நிமிட அமைதி அனைவராலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை வழிநடத்தி செல்லும் லட்சிய ஆசிரியர் ஜோதி பரமேஸ்வரி மற்றும் ஆசிரியர் பெருமக்களை மகளிர் களம் தேனி மாவட்ட பொறுப்பாளர் லட்சிய ஆசிரியை மீனாம்பிகை ஆசிரியர்களை பாராட்டி பேசும்போது, நல்லூர் வட்டம் அதன் செயல்பாடுகளையும் பொறுப்பாளர்களின் செயல்களையும் விளக்கி பேசிய மீனாம்பிகை அவர்கள், நாட்டின் இன்றைய சூழலில் நற்சமூகத்தையும் பொறுப்புள்ள மாணவர்களையும் உருவாக்க ஆசிரியர்கள் லட்சிய ஆசிரியர்களாக நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவோம் என்று உணர்வுபூர்வமாக பேசியதாக லட்சிய ஆசிரியை ஜோதி பரமேஸ்வரி தெரிவித்தார்.
விழிப்புள்ள கிராமம் எரசக்க நாயக்கனூரின் இன்றைய செய்தி. எரசக்க நாயக்கனூர் கிராமத்தில் இன்று பே. ராதா என்பவர் இயற்கை எய்தினார். அவ்வீட்டில் நெகிழிப்பை, தேநீர் கப்புகள், பூமாலை உதிரிகள் அனைத்தையும் நினைத்த இடத்தில் போடுவதை தவிர்க்கும் வகையில் தனித்தனியாக சேகரிக்க வலை சாக்குப்பையை பதாகையுடன் வைத்து போட வைத்ததை அங்கு வந்திருந்த மக்கள் வெகுவாக பாராட்டினர் என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இவர்கள் வரைந்த ஓவியம் காகிதத்தில் இல்லை, அவர்களது நெஞ்சத்தில். சி. உதயகுமார், வகுப்பு 5, ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி, கங்கை கொண்டான், திருநெல்வேலி மாவட்டம். மு. கௌஷிக், 4ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, எருமப்பட்டி, நாமக்கல் மாவட்டம். தர்ஷனா, 4ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, புதுக்கோட்டை. நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.